வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மண்டி புக் அப்படின்னா என்ன, அந்த சாஃப்ட்வேர் என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதும், இந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ எளிமையானது அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ்லி ஓப்பன் பண்ண ஒரு கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த ஃபீல்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடபிள் ஹோல்சேல் பிஸ்னஸ், ஃப்ரூட் ஹோல்சேல் பிஸ்னஸ், ஃப்ளவர் ஹோல்சேல் பிஸ்னஸ் மற்றும் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புது கம்பெனி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கம்பெனின்னு இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் மவுஸில் கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு புது கம்பெனியை நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்விடி ஃபிஷ் மண்டி, ஓகேங்களா, ஃபிஷ் மெர்ஷன்ட்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ் மெர்ஷன் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கம்பல்சரி மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ என்டர் கொடுத்துட்டு க்ரியேட் நியூ கம்பெனி கொடுக்கலாம். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்டில் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷனையும் இந்த கம்பெனிக்கு அதை எடுத்துகிட்டு வரும். இல்லை தேவையில்லை அப்படின்னா இந்த டிக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் நியூ கம்பெனி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம 2 பிஸ்னஸுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிளுக்கு போயிடலாம். இப்போது டிபிஆர் அப்படின்னு ஒரு வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய இப்போது எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நம்ம ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ லாகின் யூசர் நேம் 1 பாஸ்வேர்டு 1 கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். ஓகே, இது நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டைம் நம்ம லாகின் பண்ணுறதே ரிப்பீட்டடாக நம்ம தான் லாகின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன் டைம் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பேசிக்காக உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவைன்னு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான சில செட்டிங்ஸை நாங்கள் இங்கே செட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஃபீஸு, இறக்கு கோழி, இது மட்டும் தான் சில இடங்களில் கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது சேல்ஸ் பண்ணும்போது. அதே நீங்கள் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கான்செப்ட் வேறு, நான் அதையுமே உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஐட்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாரி நிறைய பேருக்கு தமிழ் எப்படி எனபிள் பண்ணுறதுனே தெரில. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு ஐட்டமை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இங்கேவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு, ஐட்டம், குயிக் சேல்ஸ்னு இந்த சைடில் உங்களுக்கு மெனுஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே மெனு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே உங்களுக்கு எல்லா மெனுவுமே இருக்கும். அக்கௌண்ட் இருக்கும், ஐட்டம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும் மாஸ்டர்ஸில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஐட்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மாஸ்டரில் ஐட்டம்னு போனாலும் சரி, இல்லை இந்த சைடில் ஷார்ட்கட்டில் ஐட்டம் போனாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஐட்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த விண்டோ வந்துடும். ஓகே, இப்போ நான் ஒரு ஆனியன் டைப் பண்ணுறேன். ஸோ ஆனியன் கொடுத்து ஒரு என்ட்ரடிங்க. இந்த இடத்துல இந்த பிரிண்டர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் லாங்குவேஜுக்கு அது கன்வர்ஷன் ஆகிடும். அதாவது இங்கிலீஷில் என்ன வார்த்தை இருக்கோ அது தமிழில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். சில பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே கமிஷன் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில், எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபீஸு, பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஆர்டிஎஃப்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டு, பட்டானானா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வெங்காயம் மூட்டைன்னு வச்சுக்கோங்க, அந்த மூட்டை கட்டக்கூடிய அந்த இது அது ஒரு மூட்டைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, வெயிட், அதாவது லேபர் ஒரு மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, அதெல்லாம் இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஐட்டம் நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். சில பிஸ்னஸில் கிரேடு கொடுப்பாங்க. இப்போ தக்காளின்னு எடுத்திங்கன்னா கிரேடு வரும். அப்போ என்ன பண்ணணும், ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த கிரேடை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ கிரேடுனா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எம்வின்னு ஒருத்தவங்க அந்த கிரேடுக்கு இனிஷியல் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 350 கிரேடு இருக்குது. ஒரு கிரேடோட வேல்யூ 450 ரூபா. ஓகேவா, இப்படி சேவ் பண்ணி வச்சிட்றேன்.
இப்போ பாருங்கன்னா திருப்பி நான் ஒரே டாபிக் தான், ஐட்டம்ஸ் தான் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டொமோட்டோ அப்படின்னு ஒரு ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டொமோட்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே கன்வர்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு தக்காளின்னு மாறிக்கும். தக்காளிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது கிரேடாக தான் கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல மெயின்டைன் கிரேட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற இடத்துல நான் டிக் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா வெங்காயத்துக்கு கிரேட் கிடையாது, அது வந்து பட்டானாக தான் போடுவாங்க, ஐ மீன் அந்த மூட்டை கட்டுவாங்க. பட் வந்து தக்காளிக்கு கிரேட் இருக்கும். இந்தமாரி நீங்கள் கிரேட் மெயின்டெனன்ஸும் இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிக்க முடியும். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இங்கே எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஐட்டம் நேம் கொடுத்து கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆகிக்கும். ரைட், இப்போ வந்து நான் ஐட்டம் க்ரியேட் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இன்கம் இருக்கும், ஒரு சப்ளையர் இருப்பாங்க, ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அவங்கள எப்படி க்ரியேட் பண்ணணும்னா அது அக்கௌண்ட்டில் தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+A இருக்குது. இல்லைனா நீங்கள் இங்கே மாஸ்டரில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ்னு கொடுக்கலாம். சிலவங்க வந்து ஃபார்மர் அவங்கள வந்து தனி கேட்டகரிலையும் சப்ளையரை ஒரு தனி கேட்டகரிலையும் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் மாஸ்டரில் அக்கௌண்ட் குரூப்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து எந்த குரூப்பில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ன்றது சப்ளையர் இல்லையா, அதனால் வந்து சன்ரே கிரெடிட்டார் என்ற குரூப்பில் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து சப்ளையருக்கு. இப்போ கஸ்டமர் பொறுத்தவரை கஸ்டமர் தான், அதை நம்ம ஒன்றும் பெருசாக மாற்ற தேவையில்ல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இல்லை சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸோட லிஸ்ட்டுமே இங்கே விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே தனித்தனியாக விசிபிள் ஆகும். இப்போ வேட், இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா வேட்னா என்ன, அது அண்டர் குரூப் எந்த குரூப்பு கீழே வரும், இப்போ டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் எந்த குரூப்பில் வரும், இது எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு பார்ட்டி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நியூ கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரசூர், சில வந்து ஊர் பேரை ஃப்ரெண்டில் போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பாருங்கள் அரசூர் செந்தில் அப்படின்னு ஒரு பார்ட்டி க்ரியேட் பண்ணுறேன். என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கோடை எடுத்துகிட்டு வந்துடும். எப்படின்னா இந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து என்ன பண்ணுதுன்னா அது ஒரு கோடை அசைன் பண்ணிடுது. ஓகேங்களா, என்ட்ரு அடிச்சிடுறேன். இந்த இடத்துல இவர் நம்மளுக்கு என்னவா வேணும், இப்போ அரசூர் செந்தில்ன்றவர் நம்மளுக்கு என்னவா வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபார்மர்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மர் அண்டர் சப்ளையர் கேட்டகரியில் வரும். இப்போது இந்த ஃபார்மருக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு தரணும், 15,000 தரணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து இங்கே சிஆரில் போடணும். நிறைய பேருக்கு கிரெடிட்டார் டெபிட்டார்னால் என்னன்னு தெரியாது. அதாவது பணம் நம்மளுக்கு வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா டிஆரில் போடணும், இல்லை பணம் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா சிஆர் போடணும். இப்படி வச்சுக்கலாம், கிரெடிட்டார் டெப்டார் அப்படின்னு. ஓகே, இப்போ ஏரியாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அரசூர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அதாவது இந்த அரசூரில் சீரியல் நம்பர் 1ங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரெடிட் லிமிட் இருந்தால் லிமிட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், திருப்பியும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கன்வர்ஷன் ஆகும். சப்போஸ் ஆட்டோ கன்வர்ஷன் தப்பாக இருக்குது, அரசூர் செந்தில் போட்டால் இது வேறு ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்னா இதை எப்படி எனபிள் பண்ணி நம்ம டைப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அழிச்சிட்டு கீழே பாருங்கள், நம்ம விண்டோஸ்லேயே நீங்கள் இந்த இடம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இஎன் இருக்கா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணேன்னா தமிழ் மவுஸ்லேயே நான் இப்படி கிளிக் பண்ணிக்க முடியும். இல்லை மவுஸ் இல்லாமல் வெறும் கீபோர்ட்லேயே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ் எனபிள் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ்லேயே இருக்குது. இப்போ கீபோர்டில் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷை மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் தமிழ் எனபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல அரசூர் போடுறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, தமிழ் எனபிள் பண்ணிவிட்டு அரசூர் அப்படின்னு போட்டேன். செந்தில், அது ஆட்டோ கன்வர்ஷனில் சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம திருப்பி கீழே வரேன். நிறைய பேருக்கு ஓகே தமிழ் எனபிள் ஆகிடுச்சு, இப்போ தமிழை இங்கிலீஷ்க்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+G. இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், Ctrl+G ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கிலீஷ்க்கு மாறிடுச்சா. திருப்பியும் பாருங்கள், நான் திருப்பியும் Ctrl+G கொடுக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தமிழில் மாறிக்கும்.
இவ்வளோதான் விஷயம். தமிழ் எனபிள் பண்ணுறது, டிசபிள் பண்ணுறது ஆன் ஸ்பாட்டில். ஏன்னா சில நம்பர் அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ் அடிக்கிறதுனா நம்பர் வேறு மாதிரி வரும், நம்பராக வராது. அப்போ வந்து இங்கிலீஷ் தேவைப்படும். இந்தமாதிரி இங்கிலீஷு தமிழ் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தமிழ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து விக்கிரவாண்டி ராஜா அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் கஸ்டமர்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ப்ரீவியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா 25,456 ரூபா தரணும். ஸோ இது வந்து தரணுன்றதுனால இந்த இடத்துல நான் டிஆர் மாற்றிக்கிறேன். இது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ அரசூர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டின்றதுனால நான் வேலை இருக்கிறத அப்படியே டைப் பண்ணுறேன். வாண்டி கொடுத்த உடனே பாருங்கள் சீரியல் நம்பர் 1ன்னு வரும். ஏன் 1ன்னு வருதா, இந்த விக்கிரவாண்டிக்கு இது சீரியல் நம்பர் 1. ஸோ அப்போ ஒரே சீக்வன்ஸ் வர்றதுக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி ராஜான்றதை ஆட்டோ கன்வர்ஷன் கொடுக்குறேன். விக்கிரவாந்தி ராஜான்னு வருது. ஸோ வாண்டின்னு மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். விக்கிர வரி கரெக்டு. அப்போ வாண்டி மட்டும் எடிட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நான் Ctrl G கொடுத்து வாண்டி. ஸோ தங்கிலீஷ் வந்து எப்படின்னா நீங்கள் பழக தான் வரும், ஆட்டோமேட்டிக்காக உடனேலாம் வந்துடாது. அதே மாதிரி இப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் வேணும்னா நம்ம ஃபில் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த இடம் நல்லா கவனிங்க, மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணும்போது இந்த பில்லுக்கு தான் செட்டில் பண்ணோன்றது தெரியணும் இல்லையா, அதுக்கு இந்த மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ்ன்ற முக்கியம். நான் சேவ் கொடுத்துறேன். இவ்வளோ தாங்க விஷயமே. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு நான் உங்களுக்கு சர்ச் குரூப், அதாவது அக்கௌண்ட்ஸில் போனோடனே சர்ச் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் குரூப் வச்சுக்க சர்ச் பண்ணலாம். இப்போ கஸ்டமர்னு போட்டால் பாருங்கள், கஸ்டமர் CUன்னு போட்டாலே ஒன்று வந்துடும். அதே மாதிரி ஃபார்மர்னு போட்டோன்னா ஃபார்மர் ஒன்று வந்துடும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் சப்ளையர், இப்போ உங்கள் பார்ட்டிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குற சப்ளையரில் போட்டு சர்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு 2 டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒன்று ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து சேல்ஸ் எப்படி பண்ணுறது. சேல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குயிக் சேல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் டெய்லி சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் யார்கிட்டேருந்து வருது, நீங்கள் வந்து ஸ்டாக்கை சேல் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. இது வந்து பட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். அந்த பில்லை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ ரீட்டைல் சாலான் எப்படி போடுறது, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து குயிக் சேல்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குயிக் சேல்ஸில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னைய டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு இப்போ நான் இங்கே ஒரு என்டர் அடிச்சேன்னா ஆனியன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜான்னு இருக்குது, நான் விக்கிரவாண்டி போட்டால் வந்துடுது. அதே ராஜான்னு போட்டால் வரல. ஆனால் நான் மிக்சிங்காக எந்த லெட்டர் போட்டாலும் எனக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் கீபோர்டில் ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராஜான்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஐட்டம், அதாவது அந்த பர்டிகுலர் மிடில் நேமோ லாஸ்ட் நேமோ எப்படி போட்டு வேணால் சர்ச் பண்ணிக்கலாம் ஸ்டார் யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 2 பேகு, அதாவது ஒரு மூட்டைன்னு வச்சுக்கோங்க, 2 மூட்டை, அதில் வந்து 112 கிலோ, 1 கிலோ வந்து 39 ரூபா போட்டு என்ட்ரு அடிச்சிடுறோம். இந்த இடத்துல மார்க்கெட் ஃபீஸ் 2 மூட்டைக்கு 2 ரூபா. ஓகேங்களா? வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லேபர் சார்ஜு. அப்போ 2 மூட்டையை இறக்கி போடுறதுக்கு அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மூட்டைக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. 14 ரூபா சிலவங்க வாங்குவாங்க. அதாவது ஒரு மூட்டைக்கு 7 ரூபானா 2 மூட்டைக்கு 14 ரூபா, அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ அடுத்து உங்களுக்கு இப்போ ஐட்டம் ஆட் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல டொமேட்டோவும் போடலாம். ஒரே பார்ட்டி தான், டொமேட்டோ அதே இது தான். 2 இது வாங்கிடுறாரு. மொத்த கிலோ வந்து 105 கிலோ. ஓகேங்களா? 38 ரூபா கேஜி. இங்கே என்ட்ரு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்கெட் ஃபீஸ் போடுறோம், லேபர் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண இந்த கிரேடு கொடுப்போம்ல, சப்ளை பண்ணுவோம்ல கிரேடு, அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் 2 கிரேடு கொடுத்து தான் போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது மாதிரி அடுத்தது இன்னொரு டவுட்டு. இப்போ நான் வந்து பார்ட்டி நேம் இங்கே இது இல்லை, நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், பார்ட்டி நேம் இல்லை. இப்போ வந்து நான் போய் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டு தான் வரணுமான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பாட்லேயே நீங்கள் கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். அரசூர் மகேஷ். ஓகேங்களா? அரசூர்
மகேஷ் இவன் போட்டு ஒரு க்ரியேட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் வந்து 1500 தரணும். இதில் போட்டுறேன். என்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசூர் ஏற்கனவே டைப் பண்ணும்போது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 2ன்னு வந்திருக்கும். அதாவது ஏற்கனவே அரசூர் 1 இருக்குது, 2வது சீரியல் நம்பர்ன்றது வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா அரசூர் மகேஷ்னு வரணும். பட் வந்து அரசூர் எக்ஸ்ட்ரா ஒரு துணக்காலம் இருக்குது, அதை அழிச்சிட்டு அரசூர் மகேஷ்னு போட்டு மெயின்டைன் பில் பை பில் போட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போது ஆன் ஸ்பாட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அரசூர் மகேஷை ஆட் பண்ணிக்கிறேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இது கொடுத்துருக்கோம். மொத்தம் 250 கிலோ. ஓகேங்களா. வெயிட் வந்து 28 கேஜி. என்டர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 மூட்டைக்கு 5 ரூபா. ஸோ 7 × 5 35 ரூபா இறக்கு கூலி. கிரேடு வந்து தக்காளிக்கு மட்டும்தான் வரும், ஏன்னா நம்ம அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதே வந்து ஆனியனுக்கு போட்டு அதே அரசூர் மகேஷுக்கு ஒரு 102 கிலோ 32 போட்டு 2 ரூபா ஆட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி கூலி வந்து 14 ரூபா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிடுறோம். இவ்வளோதான், சிம்பிள். போட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தோன்னா இன்னைய என்ட்ரியில் ஒரே விண்டோலேயே நீங்கள் 100 பில்லு போடலாம், 250 பில் போடலாம். எவ்வளோ பில் வேணால் நம்ம ஒரே விண்டோலேயே போட்டுக்க முடியும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே இந்த பில்லு சேவ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் வந்து குயிக் சேல்ஸு. டெய்லி சேல்ஸும் கிட்டத்தட்ட அதேமாரி தான். பட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லி சேலை பொறுத்தவரை எந்த சப்ளையருடைய மெட்டீரியலை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே டேட்டாவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரசூர் செந்தில் இருக்குது. ஓகேங்களா. என்ட்ரு அடிச்சோன்னா ஐட்டம் நேமில் வந்து ஆனியன், கஸ்டமர் நேம் வந்து என்ட்ரு அடிச்சிங்கனாலே அரசூர் மகேஷ் என்ட்ரு அடிச்சிடும். 2 கிலோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 112 கிலோ. கஸ்டமர் ரேட், சப்ளையர் ரேட் இங்கே பிரிச்சுக்கலாம். அதனால தான் இந்த டெய்லி சேல்ஸ் வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 35 ரூபாய்க்கு வருது, நீங்கள் சப்ளையருக்கு அதாவது சப்ளையர் ப்ரைஸ் வந்து ஒரு 28 ரூபா அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டில் வந்துடும். கமிஷன் வந்து இங்கேயும் போடலாம், மார்க்கெட் ஃபீஸ் எது வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டாடா ஏசி வச்சு அவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் உண்டு. இந்த இடத்துல F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் வந்துடும். இங்கே ஃப்ரைட் வாட் சார்ஜஸில் ஒரு 150 ரூபா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெய்லி சேல்ஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே, இதுவுமே ஒரு பிரிண்ட் ரைட்டுங்க. நீங்கள் வந்து குயிக் சேல்ஸ் பண்ணுங்கள், டெய்லி சேல்ஸ் பண்ணுங்கள், இல்லை இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய என்ட்ரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எல்லாமே ஒரே விண்டோலேயே ரிப்போர்ட் எடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த கஸ்டமர் பில்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரோலே வந்தீங்கன்னா கஸ்டமர் பில்ஸ், இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு தமிழில் வேணுன்னா தமிழ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா தமிழில் என்னென்ன நேமில் வச்சுருந்தோன்றது உங்களுக்கு விசிபிள் ஆகிக்கும். இங்கே பிரிண்ட் ஸ்லிப்புன்னு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 பில் போட்டிருக்கீங்கன்னா எண்ட் ஆஃப் டே க்ளோஸ் பண்ணும்போது மொத்தமாக 100 பிரிண்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த சாஃப்ட்வேரில். இது எல்லாமே தமிழ் ஃபாண்ட். ஆக்சுவலி நான் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணேன்னா இது எல்லாமே உங்களுக்கு தமிழில் வரும். பில் ஃபார்மேட்டை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி கேட்டாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. 2 பேருக்கு நம்ம பில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், விக்ரவாடி அரசூர் மகேஷுக்கும் விக்ரவாடி ராஜாவுக்கும் நம்ம பில்லு போட்டிருக்கோம். இது வந்து கஸ்டமைசேஷன். இங்கே பாருங்கள், அவங்க எவ்வளோ பேலன்ஸ் கிரேடு இருக்குன்றது, அது என்ன இனிஷியலில் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ 2-3 இனிஷியலுக்கு நீங்கள் கிரேடு மாறி கொடுத்துருந்தா கூட கவலையே பட தேவையில்லை. அவங்கள்ட்ட எந்தெந்த கிரேடு இருக்குன்றது உங்களுக்கு அழகாக வந்து பிட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். கஷ்டம்னு கிடையாது, அவர் எனக்கு சொல்லும் போது இது கஷ்டமாக சொன்னார். ஸோ அவருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சப்ளையர் பில்லுன்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூலி, லேபர் ஃபீ, அதாவது கூலி போயிடும், லேண்டிங் அதாவது ஃபார்வர்ட் சார்ஜஸ்ஸு, அப்புறம் கமிஷன், இதெல்லாம் போக ஒரு செல்லருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு, இதை வந்து எப்படி டேலி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் ரேட்டு, செகண்ட் வந்து மூட்டை, மூணாவது அதனுடைய மொத்த வெயிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ரேட்டு. இப்படி வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இதை வந்து சாஃப்ட்வேரில் மேனுவலாக போட முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குயிக் சேல்ஸ் போட்டுடுறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு வந்த என்ட்ரி பண்ணணும், அதே நேரத்தில் நான் ஸ்டாக்கையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
அரைவல் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அரைவல் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக இப்போது இன்றைக்கி வந்து பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா குயிக் ரிசிப்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அரைவல் என்ட்ரி அந்த கான்செப்ட்டுக்கு நான் வரேன். பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 28, ஆனால் கலெக்ஷன் எப்பயுமே ஈவினிங் தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 27 ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்த கலெக்ஷனை வர வைக்கணும். அது எப்படி வைக்கிறது அப்படின்னா 27 நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. நான் என்ட்ரு அடிச்சுட்டு பார்ட்டி பேர் வந்து சர்ச் பண்ணி அவர் பழைய பேலன்ஸ் இங்கேயே காமிக்கும். இப்போ தான் அதுக்கு அவர் நேற்று ஒரு 850 ரூபா கொடுத்தாரு அப்படின்னா 850 போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன், அரசூர் செந்தில். ஸோ அரசூர் செந்தில் வந்து சிஆரில் இருக்குது, நீங்கள் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 ரூபா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்படி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் ஜிபே ஃபோன்பே அந்தமாரி நான் கான்ஃபிகர் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த குயிக் ரிசிப்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் பட்டன் இருக்கும், இல்லைனா F3 கீயை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா F3 ப்ரெஸ் பண்ணுறேன், F3 க்ரியேட் பண்ணுறேன். அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஜிபே அந்தமாரி எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிபேன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் வேணும்னாலும் ஃபோன்பே வேணும்னாலும் ஃபோன்பேவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ஜிபேயில் வந்து பார்த்திங்கன்னா அரசூர் மகேஷ் வந்து ஒரு 150 ரூபா 1500 ரூபா அமைச்சிருக்காருன்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரின்னா கூட நம்ம அதில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கஸ்டமர் பில்ஸில் இது வந்து பில்லை வந்து ரிப்போர்ட் எடுக்கிறது. அதே வரவு அதாவது கலெக்ஷன் பண்ணிட்டு வர ரிப்போர்ட்டுக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்னே தனியாக வச்சுருக்கோம். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றைய டேட்டை செலக்ட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிசிப்ட்டு எவ்வளோ வர வச்சுருக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ கரண்ட் பேலன்ஸு ஓகேங்களா. இதுக்கு ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது கஸ்டமைசேஷன் தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எப்படி வேணும்னு, பார்ட்டி நேமு, என்ன ஊர், ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் எவ்வளோ, ரெண்டாவது வந்து நெட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு அழகாக உங்களுக்கு இங்கே விசிபிள் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா. ரைட். இப்போது அரைவல் என்ட்ரி ப்ராப்பராக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைவல் என்ட்ரின்றது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு யார்கிட்ட இருந்து ஸ்டாக் வருது ஓகேங்களா. அந்த ஸ்டாக் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் மொத்த அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிறது, இல்லை பார்ட்டி ஸ்டாக், அதாவது ஒரு விவசாயியோ இல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வருதோ அவங்களுடைய என்ட்ரி போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய டேட்டு என்ட்ரி பார்ட்டி ஸ்டாக்குன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து வண்டி நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வண்டி நம்பர்னு வச்சுக்கோங்களேன் 4235. இது வந்து வண்டி நம்பர். பார்ட்டி யார் அப்படின்னா பார்ட்டி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு அடித்து சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா F3 கொடுத்து பார்ட்டியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பலராமன் அப்படின்றவர்கிட்ட இருந்து என்கிட்ட மெட்டீரியல் வருதுன்னா அவர் எல்லா டீட்டெயில்ஸும் ஆசிட்டிஸ் நீங்கள் என்ன கொடுக்க வேண்டிய தொகை என்ன இருக்குது எல்லாமே இங்கே என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஓகேங்களா. ஸோ ஆல் டேஸு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பல்ராம்கிட்ட வந்து ஷாப்புக்கு வந்திருக்குது, டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது, வேணா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆனியன் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆனியன் வந்து வெரைட்டி டீட்டெயில்ஸில் வந்து ஆனியன் 350 கேஜி பேக்குன்னு வச்சுக்கோங்க. பேக் வந்து வந்திருக்குது அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ 350 பேக்கு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்த வெயிட்டு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது இந்த இடத்துல F4 ப்ரெஸ் பண்ணி சப்போஸ் ஒரு மூட்டையில் வந்து 50 கிலோ இருக்குன்னா 50ன்னு போட்டு என்ட்ரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஜ் வந்துடும். பட் ஆனியனை பொறுத்தவரை என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வெயிட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காற்றுல கரையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த இது வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் ஃபார்வர்ட் சார்ஜஸ் F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்வர்ட் சார்ஜஸ் வந்துடும். இதை வந்து மைனஸ் யாருடைய அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்ட்டி யாரோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாரி கூலி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது சேல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லேபர் சார்ஜோ மற்ற டீட்டெயில்ஸும் தெரியும். அதனால் நான் இப்போதைக்கு வந்த சரக்கை மட்டும் இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கு பேர் தான் அரைவல் என்ட்ரி. அரைவல் என்ட்ரி முடித்த உடனே அது என்ன சொன்னோன்னா சேல்ஸ் என்ட்ரி போட போகிறேன். இன்புட் சேல்ஸ் என்ட்ரின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் சேல்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா. இல்லை இப்படியும் போடலாம், அதாவது ப்ராப்பராக போடணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் ரீட்டைல் சலான் இருக்கும், ஆடிஷன் சேல்ஸ்னு இருக்கும், ஸ்டாக் சேல்ஸ்னு இருக்கும். இது மூணுமே அரைவல் என்ட்ரியை ப்ராப்பராக கிளியர் பண்ணுறது.
ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேனுவல் ஆப்ஷன் சொல்லி தரப்போகிறேன். அதாவது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரீட்டைல் சலானில் போயிட்டு இப்போ நான் ரீட்டைல் சலானில் ஒரு என்ட்ரி போடுறேன், அதே நேரத்தில் மேனுவலாகவும் போட்டு காமிக்கிறேன். பார்ட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம் வந்து அரசூர் மகேஷ். ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே என்ன கிரேடு பேலன்ஸ் இருக்குன்றது இங்கே காமிச்சிரும். ஐட்டம் நேம் வந்து ஆனியன் சூஸ் பண்ணிக்கிறேன். லாட் நம்பர் இங்கே இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, எந்த லாட் இப்போ அந்த அவைலபிலிட்டி இருக்கோ அந்த அவைலபிலிட்டி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 350 அப்படின்றது இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வந்து 350 இருக்குது, அதேமாதிரி கிரேடு எவ்வளோ இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கம்மியாக ஒன்று போட்டுட்டு மீதி எல்லாம் மேனுவலாக போட்டு காமிக்கிறேன். ஓகேவா. இப்போ பேக் வந்து 15 பேக்கு. ஓகேங்களா. ரேட்டு வந்து 20 ரூபா, சாரி 15 பேக்கு. வெயிட் வந்து 764 வெயிட்டு. ரேட்டு வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. என்டர் அடிச்சிடுறோம். என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் அடிச்சிடுறேன். இப்போது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரியும் ஸ்டாக்கை ப்ராப்பராக கிளியர் பண்ணுறது ரீட்டைல் சேனலில் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட முடியும். ஸோ பிரிண்ட் அவுட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அரைவேல் என்ட்ரி பண்ணியிருக்கோம்ல, இப்போ நான் அதை திருப்பி வரேன் பாருங்கள். அரைவேல் என்ட்ரின்னு கிளிக் பண்ணுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ விற்றுருக்குறோம் அப்படின்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேயே வந்து டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாக் இதுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே விற்க இங்கே ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செல்லருக்கான பில் விண்டோ விஷுவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பார்ட்டியோட நேமில் வந்து பல்ராம் இந்த இடத்துல என்ட்ரு அடிக்கிறேன், பல்ராம் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக், மேனுவல், சேல்ஸ் என்ட்ரியை பொறுத்து எனக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன விற்றுருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனுவல்னு கொடுத்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் மேனுவல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் மேனுவல்லே உங்களுக்கு என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் வெரைட்டிஸ் நீங்கள் போட்டால் போடலாம். ஓகேங்களா. இல்லை நக்கு அதாவது மூட்டை 31, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1579, ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 42 போட்டு ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. லாட் நம்பர் கேட்குது. லாட் நம்பர் வந்து 345 பேக்குன்னு ஷார்ட்டாக போட்டுக்குங்க. ஓகேங்களா. போட்டு ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி திருப்பி ஆனியன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நான் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று காமிச்சில்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இதை தான் உங்களுக்கு இப்போ நான் என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை என்ட்ரின்னு செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்லி ஃப்ரைட் சார்ஜஸ் மட்டும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல கமிஷன் ஓகேங்களா, லேபர் சார்ஜஸ் இப்போ லேபரும் கொடுத்து என்ட்ரு அடிச்சுக்கிறேன். 365 இன்ட்டு 10 ரூபா கணக்கு பண்ணி ஸோ 3450 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிறாங்க. அதே இடத்துல இந்த இடத்துல கமிஷன் ஒன்று இல்லை. ஓகேங்களா. இந்த இடத்துல கமிஷனே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா F3 கொடுத்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். கமிஷன் ஒரு ஃபீல்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கமிஷன் ஏஜென்ட் மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ எந்த அமௌண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து காஸ்டிங் ஃபார் பார்ட்டி காஸ்ட்டு இது. ஓகே கொடுத்துட்டு பர்சன்டேஜ்லையா இல்லை வெயிட்டுக்கா இல்லை வந்து எப்படி அவங்க கணக்கு பண்ணுவோம் ஆன் நக்கான்னு போட்டு நக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைனா டோட்டல் அமௌண்ட்டுக்குன்னா அப்சல்யூட்லி அமௌண்ட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் ரவுண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே இந்த இடத்துல கமிஷன்றதுக்கு கிளிக் பண்ணிடுறேன். இங்கே மேனுவலாகவே அவங்க வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இல்லை 5%ன்ற மாதிரி நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். 29608 ஓகேங்களா. என்டர் அடிச்சிட்றேன். இப்போது உங்கள்கிட்ட நான் இப்போது இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இதுவும் கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்த அந்த இன்வாய்ஸ் காப்பியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். பில் சேவ் பண்ணிடுறேன். டு வாண்ட் பிரிண்ட் வந்து ப்ரிவியூ கொடுத்துட்றேன்.
ஸோ இது வந்து நீங்கள் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பில் காப்பி. ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப் ஒன்று காமிச்சேன், கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஸ்லிப்போட டோட்டலும் இதுவும் கரெக்டாக இருக்கா பாருங்கள், 5,08,200. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 5,08,200. ஓகேங்களா? சேம் ஆஸ் இட் இஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கழிஞ்சு உங்களுக்கு டோட்டல் இது வந்து வந்துடும். ஃப்ரைட் ஃபார்வர்ட் சார்ஜஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆன் விண்டோவில் போட்டேன். ஆக்சுவலாக இந்த விண்டோவிலே நீங்கள் போட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, நான் திருப்பியுமே இதை வந்து என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்கிறத டெலிட் கீ, இந்த இடத்துல இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணோன்னா, இல்லைனா வந்து அந்த பில்லே போய் நம்ம எடிட் பண்ணி கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பில் இருக்குன்னா இந்த இடத்துல ஃப்ரைட் ஃபார்வர்ட் சார்ஜஸ் இங்கே டெலிட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சேவ் பண்ண விண்டோவில் போயிட்டு நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர் பில் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ லாஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபார்வர்ட் சார்ஜஸ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 52,500 52,500 கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த பில்லில் இருந்த அவுட்புட் உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். இதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. பார்த்திங்கன்னா தெரியும் டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு இதுவும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இதுவும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரியலன்னா அகெயின் நான் வந்து அனதர் வீடியோவில் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஒரு மண்டி வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டி புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு இதை ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.